ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு லேப்டா ஃபார் அவர். எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கரெக்டாக 1 இயர்க்கு அப்புறம் இப்போ தான் ஃபர்ஸ்ட் லாங் டைம் வீடியோ நம்ம போடுறோம். லாஸ்ட் இயர் 2023 டிசம்பர் 11 ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் இப்போ தான் நான் ஷூட்டே பண்ணுறேன். ரீசெண்டாக ஷீரோ இறந்துட்டான்னு சொல்லி ஒரு ஷார்ட் வீடியோ போட்டிருப்பேன். ஸோ நிறைய பேர் என்னாச்சுன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. பட் அப்போ இருந்த சுச்சுவேஷனில் என்னால் அதை பற்றி பேச முடியல. பட் அதை பற்றி பேசாமல் மற்ற எதையும் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு எனக்கு தோணலை. ஸோ இந்த வீடியோவில் ஷீரோவுக்கு என்ன ஆச்சு, என்னெல்லாம் நடந்தது, அவனை ஏன் நம்ம லாஸ் பண்ணோம் அப்படிங்கிறத சொல்ல போகிறேன். முக்கியமாக அடல்ட் டாக் வச்சுருக்கவங்க, டாகுக்கு எந்த டிசீஸும் வராதுன்னு நினச்சிட்டு இருக்கவங்களுக்கு இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஆல்ரெடி டாக் வளர்த்துட்டு இருக்கவங்க முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை டைம் இருந்தால் பாருங்கள். என்கிட்ட இருந்ததுலேயே ரொம்ப ஹியூஜாக ஸ்ட்ராங்காக இருக்க டாக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஷீரோ தான். ஏன்னா வெயிட் கிட்டத்தட்ட 60 to 70 kg இருப்பான். அண்ட் பார்க்கவும் நல்லா பல்காக இருப்பான், ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆக்டிவாக இருப்பான். ஸோ அவனுக்கு எந்த டிசீஸும் அவ்வளோ சீக்கிரம் வந்ததில்லை, இது வரைக்கும் வந்ததே இல்லை. அவனுக்கு ஒருத்தர் கூட வேக்சின் பண்ணுவோம், எந்த ப்ராப்ளமும் வந்ததில்லை. அண்ட் அவன் என்ன தான் பார்க்க பெருசாக இருந்தாலும் ரொம்ப பயப்படுவான். குட்டியெல்லாம் பார்த்தாலும் சரி, இல்லை குழந்தைங்க கிட்டேயும் ரொம்ப சென்சிட்டிவ். பெருசாக போய் நம்ம கை வச்சா நம்மள கூட கடிக்க சில டைம் வருவான். பட் குழந்தைங்க கை வச்சா ரொம்ப சென்சிட்டிவ், அவங்கள ஒன்றுமே பண்ண மாட்டான். அண்ட் நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணிட்டு இருக்க எல்லாருக்குமே தெரியும், ஒரு 1 இயர் தான் நான் டாக்ஸ் எல்லாமே கட்டி வச்சிருந்தேன். பட் அதுக்கப்புறம் டாக்ஸை ஃபுல்லி ஓப்பன்லேயே விட்டாச்சு. அவங்களுக்கு தனியாக ஷெட்டு கட்டி அவங்கள பகல் ஃபுல்லாக அங்கே இருப்பாங்க. ஸோ லாஸ்ட் 3 இயர்ஸாக நான் அவங்களை கட்டினதே கிடையாது. ஏன் அவங்களுக்கு கயிறு கூட நான் வாங்கலை, ரோப் எதுவும். ஸோ அந்தளவுக்கு ஃப்ரீயாக இருந்தாங்க. பட் என்ன ஆச்சுன்னா, நம்மக்கிட்ட 3 டாக்ஸ் இப்போ இருக்குது, ஷீரோ, டாம் அண்ட் ஜூலி. ஸோ அந்த டாம் பார்த்தீங்கன்னா பீகிள் ப்ரீட் அவன். ஸோ அவன் நம்ம ஃப்ரீயாக விட்டோன்னா அவன் எலி மாதிரி பறிச்சுட்டு வெளியே போகிறது, எங்கேயாவது கேப் ஃபைன் பண்ணி வெளியே போகிறது, அதெல்லாம் பண்ணுவான். பட் அவன் மட்டும் தனியாக போனால் பரவாயில்ல. இது வரைக்கும் லேப் இந்த ஷீரோ ஜூலி ரெண்டுமே வெளியே போனதே கிடையாது. கேட் திறந்தால் மட்டும்தான் வெளியே போவாங்க. ஸோ இந்த மாதிரி இருந்த டாகை டாம் ஒரு சின்ன கேப் கண்டுபிடிச்சி கம்பி வழியாக இவன் வெளியே கூட்டு போக ட்ரை பண்ணியிருக்கான். டாம் ரொம்ப குட்டியாக்கதெல்லாம் ஈஸியாக வெளியே போயிட்டான். அண்ட் ஜூலியுமே சைஸில் சின்னது, ஸோ வெளியே போயிட்டா. பட் ஷீரோ கொஞ்சம் பெருசாக இருப்பான். ஸோ அவனால் சின்ன கேப்லாம் வெளியே போக முடியாது. அவன் வெளியே போக ட்ரை பண்ணியிருக்கான். அப்போ என்ன ஆகிடுச்சு, கழுத்தில் குத்தி அது புண்ணாயிருக்கு. பட் அது சின்ன உண்டாக தான் இருக்கும். அவனுக்கு ரொம்ப டென்ஸாக ஹேர் இருக்கிறதால அந்த புண்ணு வெளியே தெரியல. இந்த மாதிரி உங்கள் டாக் உடம்புல எங்கேயாவது சின்ன புண்ணு நம்ம பார்க்காம விட்டோம் அப்படின்னா, சின்ன ஒரு ₹1 காயின் சைஸில் தான் அந்த புண்ணு இருக்கும். பட் ஒரு 2 day 3 day ஆச்சுன்னா அது டாகோட உடம்புல இருக்க ஸ்கின்னை அந்த உள்ளே இருக்க ஃப்ளஷ்ஷை சாப்பிட ஆரம்பிக்கும். ஸோ அந்த ஓட்டம் கிட்டத்தட்ட இவ்வளோ பெருசு கூட ஆகும். இந்த இஷ்யூ எனக்கு டாம்க்கு 3-4 டைம் வந்திருக்கு. ஏன்னா டாக்ஸை கட்டி வைக்க மாட்டேன். நிறைய டைம் டாக்ஸ் வெளியே போயிருக்கான். அவனுக்கு வயிற்றில் புண்ணு வந்திருக்கு, இந்த மாதிரி நிறையா டைம் புண்ணு வந்திருக்கு. பட் அவனெல்லாம் அதுக்கு ஸ்ப்ரே ஒன்று இருக்குது, இந்த டிமேக்ஸ் ஸ்ப்ரேன்னு சொல்லி உங்களுக்கு எல்லா மெடிக்கல் ஷாப்லேயுமே கிடைக்கும். நார்மல் மெடிக்கல் ஷாப்லேயே கிடைக்கும். ஒரு மாதிரி எல்லோயிஷாக இருக்கும். ஸோ இதை இந்த மாதிரி ஒரு கன் மாதிரி வரும். ஸோ இதை நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிட்டீங்கன்னா உள்ளே இருக்க புழுலாம் ஒரு மாதிரி வெளியே வர ஆரம்பிச்சிடும். உங்கள் டாக் சின்ன சைஸ் டாகாக இருந்தால் நீங்கள் அடிச்சுட்டு நீங்கள் பிடிச்சி எதை பஞ்சு வச்சு எடுத்துடலாம். பட் பெரிய சைஸ் டாகாக இருந்ததுன்னா ரொம்ப கஷ்டம். நான் என்னோடய டாமை இந்த மாதிரி ஆனப்போவே நான் அவனை கட்டாமல் பண்ணிட்டேன். ஸோ அப்போ தான் என் கையை கடிச்சிட்டான். ஸோ நான் ஒரு 40 days இன்ஜெக்ஷன் எடுத்துகிட்டு இருந்தேன். ஏன்னா நம்ம வீட்டில் இருக்க டாக் கடித்தாலுமே நல்லா கொஞ்சம் ஆழமாக கடிச்சிட்டான். ஸோ அதனால் நான் அதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் எந்த டாக் எது ஆனாலுமே அந்த டைமில் அவங்களுக்கு பெயின் ஹையாக இருக்கும். ஸோ நம்ம ஹாஸ்பிட்டல் கூட்டு போனால் அவங்க மயக்க மருந்து கொடுத்து அதை க்ளீன் பண்ணுவாங்க. பட் நம்ம ஹாஸ்பிட்டல் கூட்டு போகிறப்போ இந்த மாதிரி இஷ்யூக்கு பெரிய டாக் கூட்டு போனீங்கன்னா ரொம்ப கஷ்டம். ஸோ முடிஞ்சளவுக்கு வீட்டில் பண்ணுறவங்க கட்டிட்டு பண்ணுங்க. இல்லை ஹாஸ்பிட்டல் போனால் அவங்க மயக்க மருந்து கொடுத்து ட்ரீட் பண்ணிடுவாங்க. பட் வீட்டில் பண்ணுறவங்க அந்த டிமேக்ஸ் ஸ்ப்ரே ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. அடிக்கடி உங்கள் டாக் அந்த மாதிரி காயம் வருதுன்னா. ஸோ இது காமனாகவே அனிமல்ஸ் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுவாங்க, டாகு, கேட்டு, மாடு, ஆடு எல்லாத்துக்குமே. ஸோ இது 1 2 இல்லை, என்கிட்ட ஒரு 10 பாட்டிலுக்கு மேலே இருக்குது கிட்டத்தட்ட. பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு 10 பாட்டில் கிட்ட நான் வாங்கி யூஸ் பண்ணேன். ஸோ அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவர் ஆரம்பிச்சது. உங்களுக்கு ஃபஸ்ட் டே நீங்கள் க்ளீன் பண்ணுறப்போ இதுக்கு டெல்டா மெத்தின்னு சொல்லி ஒரு வெட்கேர் ஒரு மெடிசன் கொடுப்பாங்க. ஸோ இதை நீங்கள் எந்த இடத்துல ஊன்றிருக்கோ அதை இந்த மாதிரி சிரஞ்சு எடுத்து அந்த இடத்துல நீங்கள் கொஞ்சம் விட்டுட்டு பஞ்சை வச்சு க்ளீன் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு இனிஷியலாக உள்ளே இருக்க எல்லாத்தையுமே நீங்கள் க்ளீன் பண்ணிடலாம். ஸோ இதை வச்சு நீங்கள் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த மாதிரி டிமேக்ஸ் ஸ்ப்ரே நீங்கள் யூஸ் பண்ணணும். ஸோ இதெல்லாம் பண்ணோம். இதெல்லாம் ப்ராப்பராக எனக்கு ஆல்ரெடி 4-5 டைம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதால ஸோ இதை நாங்கள் ப்ராப்பராக க்யூர் பண்ணிட்டோம். எதை இந்த சின்ன காயம் ஒரு 12 to 15 days ஆச்சு க்யூர் ஆக. பட் கம்ப்ளீட்டாக அந்த ஹோல் எல்லாமே கிளியர் ஆகி அவனுக்கு ஸ்கின்னெல்லாம் வளர்ந்து ஆல்மோஸ்ட்டில் அவன் அதுலேருந்து சரியாயிட்டான். அங்கே அவனுக்கு முடியே வளர்ந்துடுச்சு. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் தான் அவனுக்கு பார்வோ அட்டாக் ஆச்சு. அவன் யூஸ்வலாக சாப்பிட மாட்டான். பெரிய டாக் பெரும்பாலும் என்னென்னா பார்வை வந்துச்சு அப்படின்னா ஒரு 2 to 3 days 4 days சாப்பிட மாட்டாங்க. நீங்கள் அவங்கள ஃபோர்ஸ் பண்ண வேணாம். ஒரு 2 yearsக்கு மேலே இருக்க டாக் சாப்பிடலை அப்படின்னா நீங்கள் 2 days 3 days அதை கவலைப்பட வேணாம். பட் அதுக்கு மேலேயும் சாப்பிடாம ரொம்ப அனிமிக்காக ஒரு மாதிரி ரொம்ப சிக்காக இருக்காங்கன்னா நீங்கள் அப்போ டாக்டர்கிட்ட போங்க. அது பார்வோட ஃபர்ஸ்ட் சிம்டம். இந்த மாதிரி ஷீரோக்கு இந்த பார்வை நிறைய வெளியில் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்க டைமில் அவனே சாப்பாட்டை கம்மி பண்ணிப்பான். 2 days சாப்பிட மாட்டான். அதுக்கப்புறம் அவன் அம்மா சாப்பிட ஆரம்பிச்சிடுவான். ஸோ அந்த மாதிரி தான் விட்டோம். பட்
3 டேஸ்க்கு அப்புறமும் அவன் சாப்பிடல. ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் வந்து பார்வோக்கான எல்லா கேருமே பண்ணோம். ஸோ மெடிசின் கொடுக்க ஆரம்பித்தோம், அந்த ஓஆர்எஸ் பவுடர் இருக்குது அது கொடுக்க ஆரம்பித்தோம். இன்ஜெக்ஷன் வந்து இதுக்கு பார்வோக்கு இன்ஜெக்ஷனே கிடையாது, டேப்லெட்ஸுமே பெருசாக வந்து இனிஷியலாக ஒரு 2-3 டேஸ் அந்த இம்யூனிட்டி பூஸ்ட் பண்ண மட்டும் தான் ஹெல்ப் பண்ணும். மற்றபடி அவங்க ஹைட்ரேட்டில் இருக்கணும், அதாவது தண்ணி குடிச்சிட்டே இருக்கணும். நீங்கள் ஈஸியாக எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, டாகோட மூக்கு இருக்கு இல்லையா, பார்வோ அட்டாக் ஆனதுக்கப்புறம் அந்த மூக்கு வந்து ரொம்ப காஞ்சி போயிருக்கக்கூடாது, ட்ரையாக இருக்கக்கூடாது. அது ஈரமாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் டாக் வந்து ஹைட்ரேட்டடாக இருக்குது. அது காஞ்சி போயிருந்துச்சுன்னா உங்கள் டாகுக்கு தேவையான தண்ணி உடம்புல இல்லை. ஸோ நான் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டேன், அந்த ஓஆர்எஸ் பவுடர் வந்து அவன் தண்ணி வந்து அவனால் குடிக்கவும் முடியல. ஸோ இதில் வந்து நாங்கள் டெய்லி 2 ஹவர்ஸ்க்கு ஒன்ஸ் வந்து பவுடர் கொடுத்துட்டே இருந்தோம் அந்த ஐஸ் வாட்டரில். யூஸ்வலி டாக் வந்து குடிக்காது தண்ணி, பட் ஷீரோ அவனுக்கு தெரிஞ்சிருக்கு, அவங்க எங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணான். ஸோ இந்த மாதிரி தண்ணி குடிக்க ஆரம்பித்தான். 3 டேஸ் 4 டேஸ் தண்ணி குடிச்சிக்கிட்டே இருந்தான், ஹைட்ரேட்டாகவே இருந்தான். ஐஸ் வாட்டர் கொடுத்தோம், ஐஸ்கிரீம் கொடுத்தோம், மோர் கொடுத்தோம், மெடிசின்ஸ் எல்லாமே கொடுத்து பார்வோலேருந்து அவன் கிட்டத்தட்ட அவன் வந்து பாத்ரூம் வந்து இந்த பிளட்டியாக போகல, அதெல்லாம் போகவே இல்லை. ஸோ அந்தளவுக்கு வந்து ஏன்னா அவன் சாப்பிடவே இல்லை. ஸோ அதனால் அவனுக்கு அது எதுவுமே நடக்கல. நவம்பர் 1 ஸ்டார்ட் ஆச்சா, ஸோ நவம்பர் 20-25 கிட்ட நல்லாவே ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிட்டான். நாங்கள் இதுக்குன்னு அவனுக்கு டெய்லி சிக்கன் சூப்பு, பீஃப் சூப்பு எல்லாமே வச்சோம். பட் அவன் எதுவுமே சாப்பிடல, கறி எதுவுமே சாப்பிடல. அந்த டைமில் சாப்பிடக்கூடாது, சாப்பிட மாட்டாங்க. பட் அவன் அட்லீஸ்ட் சூப்பாவது குடிப்பான்னு சொல்லி அதையுமே ட்ரை பண்ணோம். பட் அவன் சூப்பும் குடிக்கல, தண்ணி தான் குடித்தான். நாங்கள் சூப் கொண்டு போய் பக்கத்தில் வச்சாலுமே அவன் வந்து போய் தேடி போய் தண்ணியை தான் குடிச்சிட்டு இருந்தான். ஸோ நல்லா ரெக்கவர் ஆகிட்டு இருந்தான். அவனாக ஓனாக போய் நிறையா தண்ணி குடிக்க ஆரம்பித்தான், நடக்க ஆரம்பித்தான். யூஸ்வலாக பழைய மாதிரியே இருந்துச்சு, இன்னும் சாப்பிட்றது மட்டும்தான் ஸ்டார்ட் ஆகலை, மற்றபடி ஆல்மோஸ்ட் எல்லாமே பக்காவாக இருந்தது. ஆனால் அந்த டைமில் நிறைய மழையும் வந்தது. ஸோ பார்வோ இருக்க டாக் சுற்றி நிறையா அந்த கொசு பூச்சிலாம் சுற்றும். ஸோ அவனுக்கு கொசு எதுவும் வந்துடக்கூடாதுன்னு சொல்லி நாங்கள் சுற்றி சாம்பிராணி கொளுத்தி வச்சு, ப்ளஸ் அந்த நைட்டில் குளிரும் அப்படின்னு சொல்லி ஒரு டின் எடுத்து அதிலெல்லாம் நெருப்பு மூட்டி அந்த ரூம்குள்ளே வச்சு அந்த மாதிரிலாம் டெய்லி பார்த்துட்டு இருந்தோம். ஸோ சின்ன சின்ன விஷயமாக பார்த்து தான் பண்ணோம். வெளியில் போயிட்டு திடீர்னு வந்து பார்க்குறப்போ அவன் தனியாக அவனுக்கு வீடு ஒன்று இருக்கு இல்லையா, ஸோ அந்த ஷெட்டில் வந்து லைக் ஒரு மாதிரி எப்பயுமே படுத்திருப்பான். அவனுக்கு பார்வை வந்த போட ரொம்ப ஆக்டிவாக தான் இருந்தான். அவன் ஒரே ஒரு டைம் தான் பிளட்டியாக வந்து பாத்ரூம் போனான். அதுவும் அவன் வந்து அந்த சாகிற அந்த டைமில் தான் நடந்திருக்கு. ஸோ சத்தியமாக நம்ப முடியல, ஏன்னா நாங்கள் சின்ன டாக் நிறைய வந்து ரெக்கவர் பண்ணியிருக்கோம் பார்வோலேருந்து. பட் இவன் வந்து வாய்ப்பே கிடையாது, 1% கூட நான் நம்பலை இவனுக்கு அந்த மாதிரி ஆகும் அப்படின்ட்டு. பட் அதுதான் நான் சொல்ல வந்தேன். ஸோ என்ன தான் வந்து நீங்கள் எவ்வளோ பெரிய டாக், எவ்வளோ பெரிய எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தாலுமே பார்வோ அப்படிங்கிறது பெரிய டாக்கு வராது. பட் வந்திருக்கு. என்ன ரீசன் அப்படின்னு நான் செக் பண்ணப்போ, நார்மலாக எந்த பிரச்சனையும் இல்லை, நீங்கள் இயர்லி வேக்சின் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா எந்த பிரச்சனையும் வராது. டாகுக்கு இன்டர்னலாக ஏதாவது இன்ஜுரி வருது, உடம்புல ஏதாவது வேறு ஏதாவது பிரச்சனை வருது, காயம் வருது அப்படின்னா அந்த டைமில் அவங்களோட இம்யூனிட்டி வந்து கம்ப்ளீட்டாக டவுன் ஆயிரும். ஸோ இவன் ஒரு 12-15 டேஸ் வந்து இந்த காயத்துக்கு சரி பண்ணதுக்கு அவன் நாங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருந்ததால் இம்யூனிட்டி ஃபுல்லாகவே டவுன் ஆகிடுச்சு. ஸோ இம்யூனிட்டி டவுன் ஆனதால் இப்போ மழைக்காலங்களால் சுற்றி நிறைய டாக்ஸுக்கு பார்வை வந்துட்டு இருந்திருக்கு. எங்கள் வீட்டில் 3 டாக்ஸ் இருக்குது, மற்ற யாருக்குமே வரல. இவனுக்கு மட்டும் ஏன் வந்துச்சுன்னா இவனுக்கு இம்யூனிட்டி ரொம்ப டவுன் ஆகிடுச்சு. ஸோ இவனுக்கு ஈஸியாக அட்டாக் பண்ணிடுச்சு. நம்ம என்ன தான் அவனை ரெக்கவர் பண்ண ட்ரை பண்ணாலும் மெடிசின் வந்து அவனுக்கு ஒர்க் அவுட் ஆகலை. ஸோ நான் வந்து இந்த லாஸ்ட் 1 இயராக வீடியோ எதுவுமே போடலை. பட் டாக்ஸ் வீட்டில் இருந்துச்சு, அவங்க கூடலாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தேன், அது எல்லாமே நடந்துச்சு. பட் எனக்கு பெருசாக எதுவும் பேசணும்னு தோணலை, ஏன்னா அதுக்கான டைமும் கிடைக்கல. அண்ட் நானும் நிறைய பிரச்சனைகளில் இருந்தேன். என்னைய நிறைய பேர் வந்து என்னையை பார்த்து டாக்ஸ் வாங்கி வளர்த்துட்ருப்பீங்க. ஸோ நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன், பெரிய டாக்ஸ்க்கு வந்து பார்வை வராது, வர வாய்ப்பே இல்லைன்ட்டு. பட் இந்த மாதிரி சுச்சுவேஷன் ஆச்சுன்னா கண்டிப்பாக பார்வை வரும். இவனுக்கு சின்ன சின்ன விஷயமும் பார்த்து பண்ணிவிட்டு குளிரக்கூடாது, கொசு கடிக்கூடாதுன்னு இந்த மாதிரி எல்லா விஷயமும் பார்த்து பண்ணோம். பட் இவ்வளோ பண்ணி அவன் இறந்ததுக்கப்புறம் அவனை தூக்கக்கூட முடியல. 2 பேர் சேர்ந்து தூக்க முடியல, 3 பேர் சேர்ந்து தூக்கலாம், அப்பயுமே தூக்க முடியல, அவ்வளோ வெயிட்டாக இருந்தான் அவன். அதுக்கே அவன் கிட்டத்தட்ட 30 டேஸ் வந்து உடம்பு சரியில்லாமல் இருந்தான், இந்த மாதிரி அந்த காயம் ப்ளஸ் இந்த பார்வை எல்லாம் சேர்த்து. ஸோ இவ்வளோ நடந்து அவனை கொண்டு போய் குழியில் வைக்கிறப்போ அது டாக்ஸ் வளர்த்து இந்த மாதிரி ஆனவங்களுக்கு தெரியும் அது எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. இது நடந்து கிட்டத்தட்ட 2 வீக்ஸ் ஆச்சு. பட் இதை பற்றி பேசலாமா வேணாமா நான் யோசித்தேன், பட் பேசி தான் ஆகணும். ஏன்னா நிறைய பேர் இதை பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துப்பீங்க அப்படின்னு எனக்கு தோணுச்சு, அவ்வளோதான். ஒரு சில சிச்சுவேஷன் நடக்கிறப்போ அதை எதுவுமே பண்ண முடியாது, பட் அக்செப்ட் பண்ணிக்க கஷ்டமாக இருந்தாலும் வேறு வழி இல்லை. அண்ட் அவன் போனதுக்கப்புறம் லைக் வீட்டில் வந்து அவன் டாக்ஸ் வந்து வீட்டில் எல்லா இடத்துலையும் இருக்கும் இல்லையா. அவன் போனதுக்கப்புறமா நம்ம டெய்லி வந்து நமக்கு தெரியாமல் அவன் பேர் நம்ம கூப்பிடுவோம், இல்லை அவன் பிளேட்ஸு அவனோட திங்ஸ் எல்லாம் இருக்கும், அவன் இருந்த இடம்லாம் இருக்கும். ஸோ அதை பார்க்குறப்போ நமக்கு அந்த மெமரிஸ் அகைன் அண்ட் அகைன் ரீகலெக்ட் ஆகிட்டு தான் இருக்கும். நான் வளர்த்துட்ருக்க இல்லை வளர்க்க போகிற எல்லா டாக்ஸோட மெமரிஸ் அண்ட் பெட்ஸ் எல்லாமே இந்த சேனலில் இருக்கும். ஸோ இது வந்து என்னோட ஒரு மெமரிஸாக தான் நான் பார்க்குறேன். ஸோ கண்டிப்பாக இதை நான் மிஸ் பண்ண விரும்பல. ஸோ இனிமேல் எது நடக்குதோ அதை கண்டிப்பாக நான் வந்து ஷேர் பண்ணுறேன்.
ஏன்னா எனக்கு நாளைக்கு வந்து பார்க்கறதுக்கு மெமரிஸ் வேணும். அது இங்கே இருந்தால் சேஃபாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். வேறு ஒன்றும் இல்லை. நீங்களும் பார்க்கறதுக்கான சான்ஸ் இருக்குது, அவ்வளோதான். புதுசாக குட்டி வாங்கணுங்கிற பிளானில் இருக்கவங்க முடிஞ்ச அளவுக்கு இப்போ அவாய்ட் பண்ணுங்கள். மழை காலத்தில் முடிஞ்ச அளவுக்கு வெயில் காலத்தில் நெக்ஸ்ட்டு சம்மரில் வாங்குங்க. இல்லை கண்டிப்பாக நான் இப்போ தான் வாங்கணும்னு சொல்லி வீட்டில் ஃபோர்ஸ் பண்ணுறாங்க, நான் வாங்கி தான் ஆகணுங்கிற ஐடியாவில் இருக்கவங்க முடிஞ்ச அளவுக்கு வேக்சின் பண்ண டாகாக வாங்குங்க. இல்லை நீங்கள் வாங்கினதுக்கப்புறம் ஒரு நெக்ஸ்ட்டு ஒரு 5 days to 10 daysக்குள்ளே வேக்சின் பண்ணிடுங்க. ஸோ என்ன நடந்துச்சுன்னு ஷேர் பண்ணுறதுக்காக அந்த வீடியோ.